Happy evening and welcome to this session of learning Mathematics 10th Standard State Board. இன்னைக்கு நம்மளுடைய டாபிக்ல நம்ம பார்க்கறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கிறது என்னென்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸில் சம் எக்ஸாம்பிள்ஸ் வேர் கிவன். ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். ரெப்ரசன்டேஷன் பல தடவை நம்ம சொல்லியாச்சு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், டேபிள் ஃபார்மில் சொல்லலாம். ஸோ அது மாதிரி நிறைய டைப்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ ஃபங்க்ஷன்னா ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி. எக்ஸ்ன்ற ஒரு எலிமெண்ட்டை எஃப்ன்ற ரிலேஷன்ஷிப்பில், ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பில் போடும்போது அந்த எக்ஸாக இருக்காது, எஃப் ஆஃப் எக்ஸாக மாறிடும். அதை ஒய்ன்னு சொல்லலாம். அந்த ஒய்ன்றது தான் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட், அது எஃப் ஆஃப் எக்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, ஒரு ராவான ஸ்டூடெண்ட்டு. ஒரு டீச்சர் வந்து டீச்சிங் அப்படின்ற ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட் வந்து நோ மோர் ஹி இஸ் அ ரா ஸ்டூடெண்ட், கொஞ்சம் நாலேஜ் வந்துடுது. அப்போ த ஸ்டூடெண்ட் பிகம்ஸ் அ நாலேஜபிள் ஸ்டூடெண்ட் பிகாஸ் ஆஃப் த டீச்சிங். அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கலாம். நம்ம மேத் மசாலாவில் நல்லா மசாலா கிரில் பண்ணி ஒரு சிக்கன் ஒன்று போட்டிருந்தோம், கிரில்டு சிக்கன் போட்டிருந்தேன். அது காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு அது வந்து எண்டு பாயிண்ட்ல நம்ம வச்சுக்கலாம் அந்த டிஸ்கஷனை, டைம் இருந்ததுன்னு சொன்னால். பட் இன்னைக்கு நம்மளோட கோல் என்னன்னா சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது, பர்டிகுலராக எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை நான் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸில் வந்து 1.14 ஆரம்பிச்சு we will try to work out few problems. Let me open the textbook for you. Okay. Here we go. So you can see example 1.14. A oda value -2 -1 0 1 2. F is a function defined by our condition கொடுத்திருக்காங்க. F of x is equal to x square plus x plus 1. Then find b அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. A ஓட வேல்யூ கொடுத்தாச்சு, ஏலேருந்து பிக்கு போகுது. அது ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன் டு ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிங்கர்ஸை நான் வச்சு அசோசியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இது வந்து எலிமெண்ட்ஸு. இங்கே இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் மேலேயும் நான் ஒன்னொன்று இமேஜை மேப் பண்ணுறேன். ஒவ்வொன்றுத்துக்கு மேலே என்ன பண்ணுறேன், இமேஜை மேப் பண்ணுறேன். இஃப் இது மேலே எல்லாமே நான் கரெக்டாக ஆன் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இங்கிலீஷில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஆன், இட் இஸ் ஆன் திஸ் பென் இஸ் ஆன் த டேபிள்ன்றாங்கல்ல, அது மாதிரி இது ஆன் எல்லாமே ஃபிட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் தென் யூ கால் இட் அஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஃபிட் ஆகாமல் ஏதாவது ஒன்று உள்ளே போயிடுச்சு, அதாவது உள்ளே ஒன்று போயிடுச்சுன்னா மேப் ஆகாமல் இமேஜ் இல்லாமல் உட்காந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இமேஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அது ஃபங்க்ஷனாகவே இருக்காது. ப்ரீ இமேஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அது வந்து இன்டு ஃபங்க்ஷன் சொல்லிடுது. ஒரு டயக்ராமேட்டிக்காக உங்களுக்கு நம்ம இதை ரெப்ரசென்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் வி வில் டிஸ்கஸ் வித் திஸ் ப்ராப்ளம். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ இஸ் ஐ ஜஸ்ட் டேக் மை நோட்ஸ். நம்மளோட கோல் வந்து இதுதான். we are going to take a one-to-one function. அது மட்டும் உங்களுக்கு well, let us consider this case children. இப்போ என்கிட்ட ஒரு டொமைன் இருக்கு. ஓகே, என்கிட்ட ஒரு டொமைன் இருக்கு இந்த இடத்துல. இந்த சைடில் என்கிட்ட வந்து ஒரு கோ டொமைன் இருக்கு. ஸோ லெட் மீ ரைட் இட் டொமைன் டூ மெயின். நான் எப்பயுமே இப்படி பிரித்து எழுதுற பழக்கம் வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் முக்கியமானது. டொமைன் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் வி கேனாட் ப்ரொசீட் எனி திங் ஃபர்தர். டொமைனோட சோர்ஸ் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அண்ட் திஸ் இஸ் கோ டொமைன், கூட வருது கோ டொமைன். இவங்க கொடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸில் எலிமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா -2, ஏவோட வேல்யூஸ் பாருங்க. ஏ is given with -2, -1, 0, 1 and 2. b ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா
அதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் பி, தட்ஸ் அ கொஸ்டின். ஃபைண்ட் பி தான் கொஸ்டின். ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. எந்த எக்ஸை எடுத்து எஃப்ல சப்ஸ்டிடியூட் பண்ணினாலும் that will become x square plus x plus 1. இதான் மாடல். I have this habit. என்னன்னா எப்பயுமே சொல்லும்போது எக்ஸை எஃப்ல போட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன? எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் இன்டூ எக்ஸ் சொல்லும்போது எக்ஸ் இன்டூ எக்ஸ், எக்ஸ் இன்டூ எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று எக்ஸை டபுள் பண்ணுறோம், இல்லை 2 வாட்டி எழுதுறோம், அந்த மாதிரி சொல்லாமல் எக்ஸ் இன்டூ எக்ஸ்ன்னு சொல்லி பழகிக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக சாக்லேட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஃப் ஆஃப் சாக்லேட்னா ஏதோ ஒன்று, எஃப் ஆஃப் சாக்லேட் இஸ் ஈக்குவல் டு சாக்லேட் ஸ்கொயர் பிளஸ் சாக்லேட் பிளஸ் 1. எஃப் ஆஃப் பென் போடுறீங்கன்னு வைங்களேன், தென் பென் ஸ்கொயர் பிளஸ் பென் பிளஸ் 1. மங்கி போடுறீங்கன்னா மங்கி ஸ்கொயர் பிளஸ் மங்கி பிளஸ் 1. டாங்கி போட்டிங்கன்னா டாங்கி ஸ்கொயர் பிளஸ் டாங்கி பிளஸ் 1. பேட்டர்ன் புரிஞ்சுங்க. ஒரு 2 தடவை சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் தெரிஞ்சும். இப்போ நமக்கு இங்கே இந்த கேஸில் என்ன பண்ண போகிறோம், -2 எடுத்து போட போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா we are going to take out the -2. இந்த கேஸ் எடுத்துக்கிறோம். -2 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -2 இதில் போட்டோன்னே என்ன ஆகிடும், -2 ஹோல் ஸ்கொயர். அப்போ -2 இன்ட்டு -2 இஸ் +4. அப்போ இதோட வேல்யூ +4. எப்படி +4ன்னு புரிஞ்சிச்சா? அப்புறம் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ -2 எடுத்திருக்கேன். அப்போ திரும்ப இங்கே -2 ப்ளஸ் இந்த பக்கம் மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் -2 அண்ட் தென் +1 +1. அப்போ என்கிட்ட என்ன ரிசல்ட் இருப்பாங்க, 4 -2 +1. 4 - 2 2 +1 is 3. So now in your book you can see that this is justified. இப்போ புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இந்த பார்ட் நீட்டாக ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 +1 and 3. அதே மாதிரி -1க்கு அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -1 the whole square -1 +1. எப்படி பாருங்க, என்ன சப்ஸ்டிடியூட் பண்றோமோ அதோட ஸ்கொயர் பிளஸ் அந்த நம்பரே +1. அதுதான் இந்த ஃபங்க்ஷனுடைய பேட்டர்ன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இது இந்த மேஜிக் பாக்ஸ் எப்பயுமே என்ன பண்ணுமா, நம்ம எதை போட்டோமோ அதை ஸ்கொயர் பண்ணி +x பண்ணி +1 பண்ணும். நம்ம கொடுத்த மேத் மசாலால அந்த சிக்கன் கிரில் பண்ணதில் பாருங்க, முதல்ல எடுத்தோடனே ஒரு பேகுக்குள்ள முட்டை போட்டிருப்போம். முட்டை என்னவாயிடுது, சிக்கனா மாறிடுது, ஹென்னா மாறிடுது, கோழி குஞ்சா மாறிடுது, சிக்கனா மாறிடுது. அப்போ 1 becomes the other. அதுதான் அந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்பெஷாலிட்டி. எப்பயுமே மாறுமான அவசியம் இல்லை, அதை பற்றி பின்னாடியும் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ நோ திஸ், இப்போ டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன, -2 -1 0 1 2 இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஒன்று தான் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது ஃபைனலாக நமக்கு என்ன கிடைச்சிதுன்னா நமக்கு அந்த ரிவீலிங் ஆன்சர் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டல் கிளியர். நம்மளால் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், பியோட வேல்யூஸ் என்னென்ன இருக்குது, -1 3 7 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதே ரிசல்ட்ஸ். இப்போ ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும், ஏல மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு, ஏல மொத்தம் 5 எலிமெண்ட் இருக்கு, வேறாஸ் பியில் நமக்கு 3 தானே இருக்கு. அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்த நோட்ஸினுடைய அடிப்படையில் -2 -1 0 1 2 இது எல்லாத்தையும் பண்ணோன்னா எனக்கு என்ன வருது, 1 3 7 அப்படின்ற நம்பர்ஸ்குள்ள தான் மேப் ஆயிருக்கு. ஸோ -2 போடும்போது 3க்கு தான் போகுது, ஆரோவா போட்டு பாருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. -1 போடும்போது -1 the whole square 1 +1 2 +1 is 3. ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே you can see here. I'm just scrolling. ஓகே, ஸோ அதே வேல்யூஸை நம்ம இங்கே நோட்ஸில் பிளக்இன் பண்ணுறேன். கொஞ்சம் சைஸை மாற்றி போட்டுக்கிறேன் உங்கள் விசிபிலிட்டிக்கு வசதியாக இருக்கான்னு. நோட்ஸ் கேன் கோ ஹியர். ஓகே, ஸோ நவ் 0வோட வேல்யூ 1க்கு போகுது, 0லேருந்து 1 போகுது, ஆரோ கிளாஷ் இல்லாமல் போடலாம். அந்த மாதிரி -1 போட்டது goes to 1 and 1 goes to 3, 1 goes to 3. அது செட் மாதிரி நம்ம ப்ராக்கெட்டில் ஆர்டர்டு பேரா எழுதுனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். அது ஆர்டர்டு பேராவை எழுதி காட்டிடலாம். -2, 3 ஆர்டர்டு பேர். ப்ராக்கெட் போட்டோன்னே ஆர்டர்டு பேர் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். -2 goes to 3. நெக்ஸ்ட் -1 goes to 1 ஆர்டர்டு பேரா. அப்புறம் 1 goes to 3, 1 goes to 3.
நம்ம ஸ்லோவாக எழுதுறதுலாம் ஃபர்ஸ்ட் சம்முடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எக்ஸசைஸில் நம்ம எல்லாத்தையும் பில்டு பண்ணுறோம், நிறைய வியூவர்ஷிப் வரும், கமெண்ட்ஸ் வரும்ன்ற நம்பிக்கையிலையும் வியூவர்ஷிப் பார்க்குறீங்கன்ற நம்பிக்கையிலையும் நான் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் நிறையா கிடைச்ச உடனே டெம்போ நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நிறையா சம்ஸ் போடுவோம். எல்லா சம்மையுமே நான் முடிப்பேன். புக்கில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே we will complete before board exam provided you follow it sincerely. Next you have a 2 goes to 7 and 0 ஒன்று விட்டுட்டானா 0 goes to 1. அப்போ இதுதான் நம்மளுடைய டெம்ப்ளேட். இந்த நம்பர்ஸ் எல்லாமே 137 தான் மேப் ஆகும். பாருங்க 137ல எதுவுமே விட்டு போகல, எல்லா நம்பரும் என்ன ஆயிடுச்சு, ஃபிட் ஆயிடுச்சு. 1லயும் மேப், 3லயும் இருக்கு, 7லயும் இருக்கு, ஃபிட் ஆயிடுச்சு. அப்போ இது வந்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் என்னன்றதை முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஃபிங்கர்ஸ் எப்படி கையில் வச்சுட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று எல்லாம் ஃபிட்டாக இருக்கணும். இங்கே வந்து 1, 3, 7ன்ற இந்த 3 நம்பர்ஸ் இருந்துச்சு. இதில் -2 மேப் ஆகுது, -1 மேப் ஆகுது, 0 மேப் ஆகுது. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லாத்துக்குமே இமேஜ் இருக்கு. அதனால இது ஃபங்க்ஷன். ரைட் சைடில் கோடொமைனில் எல்லா எலிமெண்ட்டுக்குமே ப்ரீ இமேஜ் இருக்கு. அதனால இது ஆன் டு அப்படின்றத கன்க்ளூட் பண்ணிட முடியும். Next, when we look at this problem, example 1.15. Let f be a function natural number to natural number. அப்ப டொமைனும் நேச்சுரல் நம்பர், கோடொமைனும் நேச்சுரல் நம்பர், ஃபுல் செட்லயும் எடுத்துக்கிறோம். அது ரேஞ்ச் என்னன்றது தெரியல. ஃபங்க்ஷனுடைய தன்மையை பாருங்களேன், பியூட்டிஃபுல்லா கொடுத்துறோம். ஃபங்க்ஷனோட தன்மை என்ன சொல்றாங்க அப்படின்னா 3x + 2 அப்படின்னு என்ன, நீ மங்கி போட்டா 3 டைம்ஸ் மங்கி + 2, டாங்கி போட்டா 3 டைம்ஸ் டாங்கி + 2. நீ என்ன நம்பரை போடுறியோ அது 3 டைம்ஸ் பண்ணும், +2 போடும். என்னெல்லாம் நம்பர் நீங்க போட சொல்லி கேட்கறாங்க அப்படின்றது சப்டிவிஷன்ஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல யூ கேன் சி அவங்க கேட்கறது இமேஜஸ் ஆஃப், அதோட இமேஜஸ் 1ன்ற நம்பர் எப்படி மாறும்பா அப்படின்னு கேட்கறாங்க. 1ன்ற நம்பர் எப்படி மாறும், 1 எடுத்து போட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 3 டைம்ஸ் 1 ஆயிடும், அப்புறம் ஒரு 2 ஆட் ஆகும். அதான் அல்காரிதம். அந்த மேஜிக் பாக்ஸ் என்ன பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க. 3 டைம்ஸ் a number +2 ஆகும். அப்ப இது 1 போட்ட உடனே 1ன்ற நம்பர் போட்ட உடனே 3 டைம்ஸ் 1, 3 டைம்ஸ் 1 என்ன 3. எனி டிபார்ட்மெண்ட் இந்த ஃபங்க்ஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. சரி, அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. ரொம்ப நல்ல கொஸ்டின். ப்ரீ இமேஜஸ்னா ஒருவேளை நேச்சுரல் நம்பர்ல 29 ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்கு, அதோட ப்ரீ இமேஜ் எப்படி இருக்கும், அது எப்படி பேட்டர்ன் பில்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ரிவர்ஸ்ல நம்ம அதை படிக்க தெரியணும். அதாவது ஏதோ ஒரு நம்பரை நான் ஆப்ரேட் பண்ணி பார்த்தேன். எந்த நம்பரை நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்க்குறோம், சரி என்கிட்ட இருந்த ஏதோ ஒரு நம்பர், அவன் எதை சொல்றான் 29 எடுத்து ஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். அதான் அவனோட கொஸ்டின். பாருங்க, ப்ரீ இமேஜ் ஆஃப், ஃபைண்ட் த ப்ரீ இமேஜ் ஆஃப் 29, அதான் கொஸ்டின், ப்ரீ இமேஜ். அப்ப ஏதோ ஒன்று பண்ணும்போது ஏதோ ஒரு நம்பரை 3 டைம்ஸ் பண்ணிட்டு 2 ஆட் பண்ணா 29 வருதான். ஏதோ நம்பரை 3 டைம்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஆட் பண்ணா 29 வருதான். அப்படின்னா அந்த நம்பர் என்ன, 3 டைம்ஸ் அந்த நம்பர் என்னவா இருக்க முடியும், 27 இருக்க தான் முடியும். அப்ப அந்த அன்னோன் நம்பர் என்னவா தான் இருக்க முடியும், 9 தான் இருக்க முடியும். எப்படி பாருங்க, இது நீ மக்க படிக்கக்கூடாது. if x is the pre image of 20 then f of x is equal to 29 then 3x + 2 is equal to 20. அப்படி கிடையாது. லாஜிக் புரிஞ்சுக்கும். ஏதோ நம்பரை 3 டைம்ஸ் பண்ணி 2 ஆட் பண்ணா 29 வரும். இப்போ பசில் நல்லா இருக்குல்ல, ஏதோ நம்பரை மல்டிப்ளை பண்ணி 2 ஆட் பண்ணா 29 வரும். அப்போ 2 சப்ட்ராக்ட் பண்ணியிருந்தா 27 வந்திருக்கும். அப்போ 3 டைம்ஸ் பண்ணா எப்போ 27 வரும், 9க்கு தான் வரும். அவ்வளோதான் ஆன்சர். அப்படி போட்டுடும். அப்போ இது ப்ரீ இமேஜ்ன்றது நமக்கு கிளாரிட்டி கிடைச்சோம். அதே மாதிரி இப்போ 53, go along with me. 3 times a number + 2 is 53. அப்போ 3 times a number is 51. எப்படி 53 - 2 ஆயிடுது. அப்போ 3 times which number is 51? டிவிஷன் தெரியாதே மாஸ்டர், நம்ம லேர்ன் மேக்ஸ் டியூஷன்ஸ் சேனலில் டிவிஷன்ஸ்க்கோ மல்டிப்ளிகேஷன்ஸோ ஷார்ட்கட்ஸ் இருக்குது. அதுலேயும் நிறையா லைவ் சேனல்ஸ் வரப்போகுது. ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே அதில் போட போகிறேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்து காலேஜ், ரியல் லைஃப், 50 வயது 55 வயது வேலைக்கு போகிற ஆட்கள் வரைக்கும் உண்டான கண்டென்ட் அதுக்குள்ளே வரும். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லேர்ன் மேக்ஸ் டியூஷன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 3x is equal to 51, x is 17 அப்படின்றது நம்மளால கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். பாருங்களேன், தேர்ட் கொஸ்டின், ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் த ஒன் வாட் வி ஆர் டு டிஸ்கஸ் அகைன். இன்னைக்கு இந்த செஷனில் டைப்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் நான் திரும்ப உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். டைப்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் என்ன மாஸ்டர், என்னென்ன டைப் இருக்கு? பேசிக்கலாக நமக்கு வந்து 1-to-1 ஃபங்க்ஷன் இருக்கு, ஆன்-டு ஃபங்க்ஷன் இருக்கு. 1-to-1 என்ன, ஒவ்வொரு எலிமெண்ட் டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு
இமேஜ் கோடமைன்ல இருந்தால் அது 1 to 1. 1 and only 1 இருந்தால் தான் 1 to 1. டொமைனில் எல்லா எலிமெண்ட்டும் மேப் ஆயிருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். முதல்ல அது தெரிஞ்சுக்கோங்க. டொமைனில் ஒரு எலிமெண்ட்டுக்கு இமேஜே இல்லைன்னா அது ஃபங்க்ஷனே கிடையாது. ஸோ ஒன்ஸ் ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் அது ஒரே ஒரு இமேஜை மட்டும் தான் மேப் பண்ணுச்சுன்னா அது 1 to 1. அப்போ 2-3 எலிமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி ஒரே இமேஜ் வருது. இப்போ -2 எடுத்து பார்த்து 3 வருது, +2 எடுத்து பார்த்தாலும் 3 வருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ f of x is equal to ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. f of x is equal to x square. f of x is equal to என்ன எடுக்கிறேன்னா x squareன்னு எடுக்கிறேன். f of x is equal to x squareன்னு எடுத்தா f of x is equal to x square. இது நானா எடுத்துக்கிற ஒரு ரேண்டம் ஃபங்க்ஷன். இப்போ f of -2 போட்டால் என்ன ஆகும்? x square என்ன? x into x. அப்போ -2 into -2 +4. இப்போ f of 2 போட்டால் என்ன ஆகும்? f2 வெறும்னா போட்டாலும் +2 போட்டாலும் ஒன்று தான். ஸோ I'll just make it as +2 now. So what happens? +2 into +2 is +4. In both the case, you get 4 and 4. But technically speaking, if I'm going to map a function like this, I have a -2 and a 2 here. Then it goes to 4 in either case. அப்போ பாருங்க, இது 1 to 1 சொல்ல முடியாது. -2 4 போகுது, 2 4 போகுது. அப்போ இது வந்து 1 to 1 கிடையாது, many 1. எனிவே அது நமக்கு ஃபோக்கஸ்ல. இப்போ இது ஆன் டுவா இன்டுவா பாருங்க, ஆன் டுவா இன்டுவா. ஆன் டு பிகாஸ் வேற எதுவுமே எலிமெண்ட் இங்கே இல்லை. ஒருவேளை இப்போ going to have a number like 1 4 5, 4 மட்டும்தான் மேப் ஆயிருக்கு, 1க்கும் 5க்கும் மேப்பிங் இல்லை. அப்போ இதை நான் என்னன்னு சொல்லிடுவேன்? இன்டுன்னு சொல்லிடுவேன் உள்ள போனதுனால. Hope you understand the concept of what is onto and what is into. Let us go with the book again. In this example that we discussed, illustration, identify the type of function. அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. Identify the type of function. 3x plus 2, x belongs to natural number. First session le sonna the mathematical notations are important. Max is a language as such. So that is why max மொழி கற்போம் அப்படின்றது தான் என்னுடைய philosophy, not max subject. அந்த மாதிரி இது ஒரு language itself. Obviously it is a queen of science as well. Next, types of functionsல நமக்கு இதே ஃபங்க்ஷன் இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனில் 3x plus 2ல and whatever we get 5 8 11 வந்திருக்கு for 1 2 3. அப்போ அதை வச்சே we can predict. ஜென்ரலாக அந்த மாதிரி போயிட்டே இருந்தோம்னா ப்ராப்பர் சப்செட் வருது. இட் இஸ் நாட் அன் ஆன் டு ஃபங்க்ஷன், இட் இஸ் அன் இன்டு ஃபங்க்ஷன். ஏன் இன்டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம்? என்னன்னா there are elements which is, ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களா. 1ன்ற நம்பர், 1ன்றது நேச்சுரல் நம்பர் தானே. 1 is a natural number, but it is in the codomain, but it doesn't come under the range. அதாவது 1ன்ற எலிமெண்ட்டுக்கு இங்கே என்னால் என்ன பண்ண முடியாது? ப்ரீ இமேஜ் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ இந்த 1ன்றது தனியாக நின்று போச்சு. ஐ ரிப்பீட், இந்த கோடொமைனில் மட்டும்தான் நம்ம பேசுகிறோம், டொமைனில் இல்லை. கோடொமைனில் மட்டும்தான் பேசிட்டு. ஸோ வாட் வி அண்டர்ஸ்டாண்ட் நவ், திஸ் இஸ் into function because there are elements which don't have pre-images. Fine. Next we'll go on to this example, which is 1.16. Beautiful application problem. Forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of the thigh bone. ஓ பாருங்க, thigh bone, தைல இருக்கிற போனோட வச்சு அவங்க அந்த பர்சனோட ஹைட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ பயாலஜி இருக்கு பாருங்க. அது ஒரு 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 ஃபார்முலாக்குள்ள வரணும், ஒரு பேட்டர்ன்ல மோர் ஆர் லெஸ். அண்ட் பை தி வே, நம்மளுடைய உடம்புலயே என்சான் உடம்புன்னு சொல்லுவாங்க. இப்போ இது என்ன ஒரு ஜான், ஓகே, இதை 8 டைம்ஸ் உங்க கையால நீங்க எடுத்தீங்கன்னா உங்க பாடியோட ஹைட்டை கவர் அப் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன தியரி. அதே மாதிரி இந்த லெங்த் இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய இந்த ஆரம்பிச்சு இங்க வரக்கூடிய லெங்த், அதுவும் உங்களோட ஃபுட், கால் பாதமும் ஒரே ஹைட்ல தான் இருக்கும். பார்க்க நான் ஜோக் சொல்ற மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க. கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கோங்க.
இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் உங்கள் கை இப்படி வச்சு பாருங்க, கரெக்டாக அந்த பாதம் டேலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயாலஜிக்கலாக நம்ம பாடியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை மேத்தமெட்டிக்கலாக வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம தமிழன்ஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட்ல நம்ம சொல்ல முடியுது. ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு. என்ன ஃபாரன்சிக் கெரியர்லன்னா இப்போ கொலை விழுந்துருச்சு, கொலை நடந்துருச்சு, டெத்து, அன்னோன் பாடி, அதெல்லாம் இருக்கும்போது அதுல போய் நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும், யார் இறந்து போனாங்க, எப்படி, என்ன இது, அந்த மாதிரியான சப்ஜெக்ட். ஒரு தெஃப்ட் நடந்துச்சு, அப்போ அங்க இருக்கிற இம்ப்ரிண்ட்ஸ், ஹேண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஸோ ஃபாரன்சிக்லயும் உங்க கெரியர் வேணும்னா கூட மேத்தமெட்டிக்ஸ் தேவை. So forensic scientist can determine the height of a person based on the type. பொதுவாக அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, which is 2.47 times b plus 54.10. வாவ், ஃபார்முலா மாதிரி இருக்கு. பட் அது அவங்க கண்டுபிடிச்ச பேட்டர்ன், இது பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுமான்றதை கூகுள் பண்ணி பார்த்துக்கோ. 2.47b plus 54.10, இது மோர் ஆர் லெஸ் ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே. வேர் b is the length of the thigh bone. அப்போ தைபோனோட லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணி ஆகணும், டெட் பாடியிலேருந்து எடுத்து மெஷர் பண்ணணும். உயிரோட இருக்கிறவங்க கொண்டு எடுத்துடக்கூடாது. வசூல் ராஜா MBBSல ஒரு பாடி வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல, இந்த லெக் பீஸை பாருங்க, அந்த மாதிரி இல்லை. வேறு b is the length of the thigh bone. Verify the function h is 11 or not. முதல்ல இப்போ b எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஆல்சோ ஃபைண்ட் the height of the person if the thigh bone is 50 cm. அப்போ நம்மக்கிட்ட இது அப்ளிகேஷன் சம்மா கொடுக்கறதோட நோக்கம் என்ன? To make you understand the career, the value, the application, real-time application and get interest in mathematics. அது உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அல்காரிதம்ல நான் கொடுக்க போற தைபோனை 2.47 டைம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 54.10 ஆட் பண்ணிட்டோம்னா you get the result. Verify the function is 1-to-1 or not கேட்குறாங்க. 1-to-1 ஒரு தைபோனுக்கும் ஒரு ஹைட் தான் இருக்கணும் அப்படின்றது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா டெஃபினட்டா அது வந்து 1-to-1 தான். ஒரு தைபோன் எடுத்துக்கிட்டோம்னா அங்கிருந்து அங்கே மேப் ஆகும், 1-to-1 தான் அது கரெக்டாக செட் ஆகும். ஏன்? ஃபார் ஆல் லாஜிக்கல் ரீசன்ஸ். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போ என்கிட்ட வந்து ஒரு டொமைன் இருக்கு, இதில் ஒரு தைபோனோட ஹைட் இருக்கு, கோடொமைன் இருக்கு. இப்போ இவனுக்கு என்ன சென்டிமீட்டரோ கொடுக்குறோமோ தைபோனில் அதே அளவு இங்கே மேப் ஆயிடுச்சுன்னா வேற இன்னொரு தைபோன் இங்கேருந்து எடுக்க முடியாது. அதே லெங்க்த்தில் வேற லெங்க்த்தில் எடுக்கணும். வேற லெங்க்த்தில் எடுத்தா வேற ஒரு ஹைட் ஆகிடும் அவன். ஸோ அது ரிலேஷன்ஷிப் இஸ் ஈஸிலி ப்ரெடிக்டபிள். அதனால we can easily conclude that it is a 1-to-1. அதுதான் ஃபங்க்ஷன் இஸ் 1-to-1. அவங்க கொடுக்குறது மேத்தமெட்டிக்கலாக எப்படி கொடுக்குறாங்க பாரு. லெட் அஸ் டேக் 2 bones. இப்போ 2 போன் நான் இங்கே டாட் வச்சேன், எக்ஸாம்பிள் எப்படி எழுத முடியாது. b1 b2 2 எடுத்துக்கிறோம். ஸோ b1 எடுத்தோன்னா 2.47 டைம்ஸ் b1 பிளஸ் 54.1. அது என்னவா இருக்கு, இன்னொன்னுக்கு ஈக்குவலா இருக்குன்னா இந்த போனுடைய லெங்த் ஈக்குவலா இருக்குன்னா அவனோட ஹைட் ஈக்குவலா இருக்கணும், ஹைட் ஈக்குவலா இருக்கணும்னா போன் ஈக்குவலா இருக்கணும். This is how we say 1-to-1 function mathematically. Last time I defined 1-to-1 function mathematically. If for 2 elements in codomain, let me go to our Vidhai Talks talk. ரெண்டு எலிமெண்ட் டொமைன்ல சேமா இருக்குன்னு சொல்லலாம். சேமா இருக்குன்னு சொன்னா அதோட இமேஜஸ் ரெண்டும் சேமா தான் இருந்து ஆகணும். 2 டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ் டொமைன்ல எடுத்தா 2 டிஃபரெண்ட் இமேஜ் கோடொமைன்ல இருந்து ஆகணும். அப்படி இருந்தாதான் அது 1-to-1. சிம்பிள். இங்க ரெண்டும் வேற வேற இல்ல, ஒண்ணுதான் சொன்னா அப்ப அங்க ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கும். இவ்வளவுதான் லாஜிக். அப்ப அது 1-to-1 அப்படின்றத நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ஸோ அடுத்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பர்சன், த thigh bone is 50 cm. 50 cm தான் என்ன பண்ணணும், 2.47 into 50 plus to 54.10 போடணும். எங்க தப்பு வரும், மல்டிப்ளிகேஷன்ல தான் தப்பு வரும். நம்ம பசங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா எங்க தப்பு வரும், மல்டிப்ளிகேஷன் தான் வரும். புரியலன்னு சொன்னா அந்த சம்மையை நீங்க தொட போறது இல்லை. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், புரிஞ்சது அப்புறம் தான் மிஸ்டேக்ஸ். ஸோ கேர்ஃபுல்லி யூ ஹேவ் டு மல்டிப்ளை. அதுக்கு சில ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. நம்ம முதல்ல பேசிக் மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சுப்போம், அப்புறமா ஷார்ட் கட் உள்ள போவோம். அகைன் ஐ ரிப்பீட், ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஆல். இப்போ வேலைக்கே போறாங்க, அண்ணனோ தம்பியோ உங்க அப்பாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தவங்க மேக்ஸ்ல அவங்க சின்ன வயசுல படிக்காம இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கு மேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சுன்னா அது நம்ம லேர்ன் மேக்ஸ் டியூஷன்ஸ்ல அதுக்குன்னு ஃபவுண்டேஷன் சேனல் தனியாக போடுறோம். எப்படின்னா ஈவன் இஃப் யூ ஆர் அ ஸ்விக்கி டெலிவரி பர்சன், யூ ஷுட் ஹேவ் பிட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் அண்ட் ஹவு டு அப்ளை இட். நீங்க ஐடியில் ஒர்க் பண்ணா கூட ஒரு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் இருந்து நீங்க அதை அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கிடைக்கும்.
அந்த மாதிரியான கண்டென்ட்டை எடுத்து மட்டும் நம்ம அந்த சேனலில் திரும்ப ஃபவுண்டேஷன் மேத்தமெட்டிக்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நாளைக்கோ நாளன்னைக்கோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் டீஷர்ட் ஷார்ட்ஸில் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ திஸ் ஹைட் இஸ் சால்ட், இட்ஸ் 177.6 சென்டிமீட்டர். நல்ல ஹைட். 177 1.7 மீட்டர் பக்கம் இருக்கார்ல, நல்ல ஹைட். இப்போ ஆவரேஜாக ஒரு 165 இஸ் அன் ஆவரேஜ் ஹைட் ஆஃப் அன் இந்தியன் சொல்கிறாங்க. ஸோ 177 கொஞ்சம் அதோட நல்ல வளப்பானவர், பேஸ்கெட் பால் விளையாடக்கூடிய அளவு ஹைட்டுன்னு புரிஞ்சுக்கிறோம். இஃப் த ஹைட் ஆஃப் அ பர்சன் இஸ் 147.96 அப்படின்னா கோடோமைன் கொடுத்துட்டாங்க, அந்த வேல்யூல ரேஞ்சு கொடுத்தாங்க. எந்த பிக்கு இப்படி வரும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ அந்த தைபோனை கண்டுபிடிக்கிறது. திஸ் ஒன் கேன் பி ஈவன் அப்ளிகேஷன் ஃபார் அஸ். வாழற நமக்கு இது அப்ளிகேஷன். உன் ஹைட்டு தெரிஞ்சா உன் தைபோன் ஹைட்டை இந்த ஃபார்முலா வச்சு செக் பண்ணிக்கலாம். பட் இது ரியல் டைமில் எல்லாமே ஒர்க் ஆகுமான்றது, எல்லாருக்குமே பொருந்துமான்றது 99% ப்ராபபிலிட்டி. இட் வில் ஒர்க் ஃபார் ஆல். அப்படிதான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அச்சீவ் பண்ணியிருக்காங்க. And we'll move on to the last problem for the day. Example problem. அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, கான்செப்ட் சொல்லி தான் முடிப்போம். எக்ஸாம்பிள் 18 ரொம்ப பிடிச்ச எக்ஸாம்பிள். அதாவது டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணுவாருன்னா, டேக் டைவர்ஷன் போடுவாங்க. இப்போ இந்த பக்கம் வரீங்களா, இந்த ரோட் க்ளோஸ், அந்த பக்கம் போங்க. இந்த பக்கம் வரீங்களா, இந்த பக்கம் போங்க. வேற ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். சினிமா எக்ஸாம்பிள். டிக்கெட், சினிமா டிக்கெட், கவுண்டர் டிக்கெட் வாங்கிட்டு போறீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ்ன்னு டிக்கெட்ஸ் இருக்கும், பால்கனி இருக்கும். நீங்கள் எந்த டிக்கெட் வாங்கிட்டு போறீங்களோ அந்த டிக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் போக முடியும். ஃபார் தட் ரீசன் ஈவன் ட்ரெயின் கிளாஸ் இருக்கும், ஏசி, ஸ்லீப்பர், அன்ரிசர்வ்டு, அது மாதிரி ட்ரெயின்ஸில் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், டிவிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அதை யோசிச்சு பாருங்களேன். A function is defined from R to R. கொடுத்துருக்காங்க பாருங்க, R to R அப்படின்னு என்ன, ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. It is defined by 2x plus 7. f of x is defined by 2x plus 7. எப்போ? If x is less than minus 2. x னா ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கோங்க ராஜா, ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்க. is less than, already I have told you, is less than minus 2. minus 2 விட கம்மியா இருந்துச்சுன்னா 2x plus 7 எடுத்துக்கும். அப்போ மைனஸ் 2 விட கம்மியான நம்பர்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்பர் லைன். ஸோ நம்பர் லைனில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், இது -2. அப்போ இதோட கம்மின்னு கீழே வரும் -3, அதோட கம்மின்னு கீழே வரும் -4. இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் என்ன வருது, கீழே 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 வந்துகிட்டே இருக்கு. ஹையராக இருந்துச்சுன்னா ரைட் சைடில் போ. ஸோ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற எக்ஸ் -2 விட கம்மியாக இருந்தா, -2 இருக்கக்கூடாது, -2 விட கம்மியாக இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி நம்பராக இருந்துச்சுன்னா 2x plus 7 போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்க சூஸ் பண்ற எக்ஸ் இந்த இடத்துல பாருங்க 3 விட கம்மியா, -2 விட அதிகமா, -2 கூட இருக்கலாம். ஸோ -2 less than or equal to x. Other way of reading, x is greater than or equal to -2 but less than 3. அப்ப எப்படி இருக்குன்னா -2 இருக்கலாம், ஆனா 3 இருக்கக்கூடாது. அப்ப இப்படி ஒரு பிராக்கெட் போடணும், இது இப்படி ஒரு பிராக்கெட் போடணும். போன கிளாஸ்ல சொன்ன இது க்ளோஸ் இன்டர்வல், இது ஓப்பன் இன்டர்வல். இப்போ இவனை உள்ள சேர்த்துக்கலாம், இவனை சேர்த்துக்கூடாது. இந்த மாதிரி நம்பர்ஸ் இன் பிட்வீன்ல இப்படி இருக்கிற நம்பர் இங்க யாரெல்லாம் இருக்கலாம், -2, அப்புறம் -1, 0, 1, 2, 3. நேச்சுரல் நம்பரா இருந்தா, ரியல் நம்பரா இருந்தா டெசிமல்ஸ் எல்லாமும் சேர்த்துக்கலாம், irrational நம்பர்ஸையும் சேர்த்துக்கலாம். irrationalல √2 பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் பார்த்துக்கோங்க. x² -2 எப்போ எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்தா, ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், நீ தான் வாட்ச்மேன், நீ ஒரு கேட்டில் இருக்கிற வாட்ச்மேன், அவர் வந்து ஒரு கோடு நம்பர் கோடு கொடுக்குறாரு, அவர் அனுப்பணும். நீங்க எப்படி அனுப்புவீங்க, அவர் கொடுக்குற நம்பரை வச்சு தானே, அவர் கொடுக்குற டிக்கெட்டை வச்சு தானே. when he gives a number which is less than -2, அவர் வந்து அந்த கேட்டுக்கு போங்க, எந்த கேட், 2x plus 7 கேட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ அவர் இந்த நம்பர் கொடுக்குறாரு, எங்க -2லேருந்து 3 ஒரு நம்பர் கொடுத்தாரு, சார் x² -2 போங்க அப்படின்னு அனுப்பிவிடணும். இப்போ you know now what I'm going to say. x greater than or equal to 3. 3 விட அதிகம். ஒருத்தர் வந்தாரு, சார் என்கிட்ட 5 இருக்கு, எக்ஸோட வேல்யூ 5 அப்படின்ற உடனே நீங்க என்ன சொல்லணும், வர 3 times that number -2ன்னு சொல்லணும். பாருங்க, 3 times that number -2, அந்த கேட்டுக்கு போங்க. அப்ப எந்தெந்த நம்பர் எந்தெந்த கேட்டுக்கு போகணுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ணிடுறோம். அதுதான் நம்மளோட கிளாரிட்டி. வித் திஸ் ஐடியா யூ லுக் அட் சப்டிவிஷன். நான் 3 எடுத்துக்கிறேன், நான் 1 and 2 ஓட காம்பினேஷன் மாதிரி தான் அது. 3 1 f of 4. அப்ப இங்க முட்டை எது, 4. அதை பைக்குள்ள போடுறோம், பை பேர் என்ன, எஃப். அப்ப f of 4னா 4 தூக்கி பைக்குள்ள போட்டாச்சு. பையனா நம்ம வச்ச அந்த பேக் அதுக்குள்ள போட்டாச்சு. 4ன்ற நம்பர் வந்ததுனால இந்த 3த்துல
நீங்கள் தான் கேட் வாட்ச்மேன். எதை எடுப்பீங்க? ஆப்வியஸாக இதை எடுப்பீங்க. ஏன்? அது 3 விட அதிகம். 4ன்ற நம்பர் வந்த உடனே யூ வில் டேக் ஒன்லி திஸ் ஆப்ஷன். அது என்ன சொல்லுது? 3 times the number what you say -2. 3 times 4 12 -2 10. அப்போ இந்த இடத்துல நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன்? f(4)ஓட வேல்யூ 10 ப்ரெடிக்ட் பண்ணிடுவேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ f(1) என்ன? ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, புரியல. f(1) என்ன? 1ன்ற நம்பர் எங்க விழும்? இந்த செகண்ட் கேஸ்ல, இந்த கேஸ்ல தான், செகண்ட் கேஸ்ல தான் 1ன்றது விழும். இந்த இடத்துல 1.7 வேண்டியிருக்கோம். இப்போ இந்த கேஸ்ல தான் 1 விழும், இந்த 1. ஆனா அவங்க f(1) கேட்கல, 2 times f(1) கேட்கறாங்க. அப்ப f(1) என்ன? x² -2. அப்போ 1² -2. 1² 1 தான். நிறைய பேர் அவசரத்துல 1² 2ன்னு எழுதிடுவாங்க. ஐ ஹவ் சீன் தட். தப்பு நடக்கும், கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 1² -2. அப்போ 1 - 2 is -1. இஸ் -1. அப்புறம் என்ன சொல்றான்? 2 times அதை பண்ணுன்றான். -1 2 times பண்ணா -2. அப்ப அதை 2 times பண்ணா -2. அப்ப 10 - 2 இஸ் 8. அப்ப ஃபைனல் ஆன்சர் இந்த சம்முக்கு 8ன்றதை நம்ம கன்க்ளூட் பண்ணிட முடியுது. இவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? then this one. இப்போ f(1) -3 times f(4) divided by f of -3. f of -3 எங்க எடுக்கணும்? -3 இந்த கேஸ் எடுக்கணும். எப்படி மாஸ்டர் கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா எனக்கு தெரியும் x less than -2ன்னா நம்ம 2x + 7 தான் கொடுக்கணும். அதுக்கு தான் ஒரே ஃபங்க்ஷன் 3 பிஹேவியரை காட்டுன்றோம். இது டிக்கெட் மாதிரி நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கேட்ல யார் யாரை அலோவ் பண்ணணும், எந்தெந்த கேட் கொண்டு வராங்க நம்பர்ஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் யூ டூ தட், you will find these values automatically. You will plug in and you will get the result. ரொம்ப ஈஸி. இது எக்ஸாம்பிள் 1.18. and then to test a graph, லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னா வெர்டிகல் டெஸ்ட். ஒரு ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கா இல்லையான்றதை ஹரிசான்டல் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம், வெர்டிகல் டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். வெர்டிகல் டெஸ்ட்னா வெர்டிகலா இப்படி ஒரு லைன் வரையணும், ஒரு இடத்த கட் பண்ணுதான்னு பார்க்கறது. ஹரிசான்டலா இப்படி லைன் வரைஞ்சு ஒரு இடத்த கட் பண்ணாலும் அதை சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த வேரியபிள். அதுதான் எங்களுடைய கான்செப்ட். and the next topic is composition of functions. composition of functionsக்கு 3 பேக் எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த 3 பேக் ஸ்டிச்சுக்கு we have given a மசாலா வீடியோ. ஒரு எக் எடுத்து பேக்குள்ள போடுறேன், அந்த எக்கு சிக்கனா மாறி. இப்போ அந்த சிக்கனை எடுத்து இன்னொரு பேக்ல போடுறேன், அது கிரில்டு சிக்கனா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுது. என்னோட கொஸ்டின், இப்போ முட்டை எடுத்து அந்த 2வது பேக்ல போட முடியுமா? கிரில்டு எக் அப்படி வர கிரில் பண்ணும், ஆனால் கிரில்டு சிக்கன் அதில் எதிர்பார்க்க முடியாது, கிரில்டு எக்கை தான் எதிர்பார்க்கலாம். அப்போ கிரில்லிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ஹேட்சிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஹேட்சிங் அப்படின்றது ஃபங்க்ஷன். ஹேட்சிங்னா முட்டை போடுறது. அது முட்டை வந்து கொஞ்சம் பொரிக்குது பார்த்தீங்களா, அதான் ஹேட்சிங். அப்போ அது f of egg is equal to chicken. f of chicken is equal to grilled chicken அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். பாருங்க. that may help you to understand what is composition of functions. இதில் எனக்கு பர்டிகுலராக எப்பயுமே ஒரு ஃபன்னி நோட் ஒன்று இருக்கும் என் மனசில். நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்த காலத்துலேருந்தே என்னென்னா FOG and GOF அப்படின்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸை வந்து எழுதும்போது ஒரு காம்போசிஷன், ஒரு ஃபங்க்ஷன் f இருக்கு, ஒரு காம்போசிஷன் இன்னொரு ஃபங்க்ஷனோட பண்ணும்போது FOG அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இன்னும் சில பேர் ஃபாகுன்னு படிப்பாங்க. அப்புறம் இது GOFன்னு சொல்லுவாங்க. அப்போ காஃப்னு படிப்பாங்க. எனக்கு ஒரு ஃபன்னாக தோணும். அப்போ DOG அப்படின்னு என்ன? டின்னு ஒரு ஃபங்க்ஷன், ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன், DOG. அப்புறம் இது வந்து GOD. அப்போ காடும் டாகும் ஈக்குவலா? பைரவ தெய்வம்னு சாமி கும்பிட்ற வழக்கம் கூட ஹிந்து ரிலீஜன்ல இருக்கு. ஸோ டாக் இஸ் ஈக்குவல் டு காடான்றது $1 million கொஸ்டின். இருக்கலாம், பட் சம்டைம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். அதே தான் இந்த காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் இந்த கம்யூட்டேட்டிவிட்டி மே பி ட்ரூ ஆர் மே நாட் பி ட்ரூ. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, கம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து நம்மளுடைய கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் சொன்னாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது எல்லாமே கவர் பண்ணப்பட்டிருக்கிறது. காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட டாப்பிக்கை முடிச்ச கையோட ஃபர்ஸ்ட் சாப்டர் நமக்கு பெர்ஃபெக்டாக கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு ஃபுல் யூனிட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஃபீலும் எனக்கு நெக்ஸ்ட் வீக்கோட முடிஞ்சிருக்கும். We will see you again, children. Take care. Bye-bye.